கையசைவில் வானம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 ரோஜா, என்னடி இது பூஜை கடையா பர்னிச்சர் கடையா? ஏண்டி அங்க கொஞ்சம் பாருடி, குத்துவிளக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அடியே, இன்னைக்கு நம்ம கோயில்ல எவ்வளவு பெரிய குத்துவிளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. சொல்ல போனா வெளியூர்ல இருந்துலாம் ஆள் வந்து கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சனால தான் வாங்கி வச்சிருப்பாங்களா இருக்கும். அதுக்குன்னு இப்படியா? ஆமாண்டி, இப்ப திடீர்னு நம்ம ஊருக்கு யாராவது வந்திருந்து இன்னைக்கு குத்துவிளக்கு பூஜைன்னு தெரிஞ்சிருந்தோம், கையில குத்துவிளக்கு இல்ல ஆனா பூஜை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்கல்ல, அப்படியாப்பட்டவங்க உடனே குத்துவிளக்கு வாங்கி பூஜை பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தான் தெரியல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். பணம் இருக்கிற ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. குத்து விளக்கு இல்ல, இந்த கோவிலே விலைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதையும் வாங்குறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. அது சொல்லு. சரி, டைம் ஆயிட்டே இருக்கு, நம்ம பூஜை ஜாமான வாங்கிட்டு உள்ள போலாம். ஆமா இசை, கிரௌட் வேற ஓவர் ஆயிட்டே இருக்கு, வாங்கிட்டு சீக்கிரமா போலாவா. ஆமா ரோஜா, நீ பூஜைக்காக வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு வந்த? வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தேன்னா குத்து விளக்கு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாடு, குத்துவிளக்கு பூஜையில குத்துவிளக்கு இல்லாம அடி வர முடியும், அது இல்லாம வேற என்ன எடுத்துட்டு வந்த? அப்புறம் குங்குமம் எடுத்துட்டு வந்தேன் இசை. பரவாயில்ல, மெயினான விஷயத்த மறக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா மேடம், இவ்வளவு கேக்குறீங்களே, நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க? நான் குத்துவிளக்கு மட்டும் தாண்டி எடுத்துட்டு வந்தேன். எரும மாடு, விளக்கு பூஜைக்கு தேவையான குங்குமத்தை கூட எடுத்துட்டு வரல, நீ என்ன கேள்வி கேக்குறியா? சரி ரோஜா, வாங்கிக்கலாம். சரி சரி, சீக்கிரம் வாங்கு. ஆமா, குத்துவிளக்குக்கு மாலை இல்லாம போடணும். மாலை எல்லாம் போடணுமா? அடியே, நான் உங்ககிட்ட கிட்ட நீ என்கிட்ட திருப்பி கேக்குறியா? சில்லடி, குத்து விளக்குல பூதான் சுத்துவாங்க, மாலையெல்லாம் போட்டு நான் பார்த்தது இல்லையே. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்ப மாலையெல்லாம் வேண்டாம், பூ மட்டும் வாங்கிக்கலாம். அதுதான் கரெக்ட். ஹே ரோஜா, அர்ச்சனைக்கு பூ பழம் தட்டு, அவளுதானே? ஆமாண்டி, அவளுதான். சரி ஓகே, வா போலாம். போலாண்டி. டே அஸ்வின், எங்கடா இருக்கா? இங்கதான்டா, கோவில் வாசல்ல. கோவிலுக்கே வந்துட்டியா? ஆமாண்டா. சரி சரி, நீ எங்க நிக்கிறியோ அங்கே நில்லு, நாங்க வரோம். ஓகே. வாவ், டே அஸ்வின், வா, என்ன கியூட்டா இருக்கா. நம்ம ஊர் பொண்ணுங்கெல்லாம் ஃபேஷன் ஃபேஷன் பேண்ட் சட்டையை போட்டுட்டு திரியாளுங்க. ஆனா கிராமத்து பொண்ணுங்க தான். எத்தனை காலம் ஆனாலும் இந்த தாவணி பாவடிக்கு இருக்க மதிப்பு வேற எதுக்கும் இருக்காதுடா. டேய், என்னடா என்னடா பண்ற? மச்சி, இங்க ஒரு செம்ம ஃபிகர். டே அஸ்வின், உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வைடா. இது நம்ம சிட்டி கிடையாது, இது வில்லேஜ். மாட்னன் வை, மறுகையாதான் போட, அதெல்லாம் பாத்துக்கலாம். டே அஸ்வின், சொன்னா கேள்றா. டேய், ஆல்ரெடி இந்த அஸ்வின் அழக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. டே அஸ்வின், நீ பண்றது ரொம்ப தப்புடா. உயிரோட ஊருக்கு திரும்பணும்னா அமைதியா நாங்க வர வரைக்கும் ஒரு இடத்துல ஓரமா நில்லு. ஓரமா தானே நின்னுட்டு இருக்கேன். டேய், நீ பேசுற மாடுலேஷனே சரியில்லடா. இவன் என்ன பொண்ணுங்களே காணாத மாதிரி கண்டுட்டு இருக்கா? ரோஜா, வா இசை. இசை, ரோஜா, ரோஜா, இசை. டே அஸ்வின், என்னடா பண்ணிட்டு இருக்கா? டேய், பதறாதடா, ஒண்ணும் பண்ணல. என்னடா நீ பாட்டுக்கு பொண்ணுங்க பேர்லாம் வாசிச்சுட்டு இருக்கா? டேய், அவதான்டா சொல்றா. எவடா? அதான் என் முன்னாடி ஒரு ஃபிகர் இருக்கான்னு சொன்னலே, அந்த ஏஞ்சல் தான். ஏஞ்சலா? ஆமாண்டா, இந்த அஸ்வின் கண்ணில் படுற எல்லா பொண்ணுங்களும் அஸ்வினுக்கு ஏஞ்சல் தான். அப்புறம் ஏஞ்சலோட பேரை கூட கண்டுபிடிச்சிட்டேன்டா. டேய், நீ இந்த ஊருக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகலடா. டேய், மொக்கப்படாம சொல்றத கேளு. டே அஸ்வின், கொஞ்ச நேரம் கை கால வச்சுட்டு சும்மாறா. டேய், நான் ஒண்ணுமே பண்ணலடா. அதான்டா நானும் சொல்றேன், ஒண்ணும் பண்ணிடாதடா. சரிடா, ஏஞ்சலோட பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சிருச்சுடா. இந்த ஊர்ல இருந்து நம்ம உயிரோட ஊருக்கு போறது இல்ல. கேள்றா, சொல்லி தொலை. ரோஜாடா. ரோஜாவா? ஆமாண்டா. பாத்துடா, பல்படி விளம்பரத்துல மாதிரி 32 பள்ளியும் காட்டாத. அந்த பொண்ணு இன்னும் பயந்து ஓடி போயிரு போகுது. போட, பராம பிடிச்சவனே. என்ன ரோஜா, உள்ள போலாமா? உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தன் நிக்கிறா பாரு. எவன்டி? அதான் இசை, அந்த காதுல போன் வச்சுட்டு ப்ளூ கலர் கோட் போட்டு நிக்கிறானே. ஆமா, அவனுக்கு என்ன? அவன் ரொம்ப நேரமா என்ன வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காண்டி. எது? ஆமா இசை, சிவனை பார்த்தா நம்ம ஊர் ஆள் மாதிரி தெரியடி. அதான் நானும் பாக்குறேன், நம்மள எல்லாம் இந்த மாதிரி பசங்க இருக்க மாட்டானுங்களே. அவன் மண்டே கொஞ்சம் பாரு, அவன் கடக்கம் கருவா பையன். வா, நம்ம உள்ள போலாம். டேய் மச்சி, அந்த ஃபிகருங்க என்ன தானே பாக்குது. டேய், அவ பாக்குறா இவ பாக்குறான்னு எவ பின்னாடி போய் தொலையாதடா. இந்த ஊரே உனக்கு புதுசு. அவளுக்கு பாட்டு கூட்டு போய் அவங்கிட்ட ஏதாவது அடி வாங்க விட்டு போறாளுங்க. டே கிரண், இந்த ஃபிகர்களுக்காக அடி வாங்கணும்னா யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். டே அஸ்வின், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. போடா, இந்த ஃபிகருக்காக கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா போனாலும் தப்பு இல்ல. ஒருத்துடா. ரோஜா, இன்னும் என்ன பாத்துட்டே இருக்க? வா உள்ள போலாம். வா போலாம்.
டேய் ஏஞ்சல்ஸ் எல்லாம் உள்ள போறாளுகடா. டே அஸ்வின் அவளுக்கு பின்னாடியே போறேன்னு எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாதடா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் போறாளுகடா. இருடா பக்கத்துல வந்துட்டு எங்கேயும் போயிடாத. வாடா. டே அஸ்வின் நாங்க பக்கத்துலயே வந்துட்டோம். டே கிரண் ஜஸ்ட் மிஸ்டா. டேய் முதல்ல அந்த பொண்ணுங்க கதையில இருந்து வெளில வா. நாங்க இங்க வந்தே 10 நிமிஷம் ஆகுதுடா. இன்னமும் அந்த பொண்ணுங்க நினைப்புல காதுலயே போன் வச்சு நிக்கிற பாரு. பாரா ரோஹித் நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா. சரி சரி வாங்கடா உள்ள போலாம். இருடா. டே கிரண் வாடா. இருடா சொல்றேன்ல. என்னடா பிரச்சனை உனக்கு? இங்க பாரு அஸ்வின் இப்பவும் சொல்றேன் இது ஒண்ணும் நம்ம ஊர் கிடையாது. இந்த ஊர் பொண்ணுங்களும் நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நீ சின்னதா டீஸ் பண்றதா நினைச்சு ஏதாவது பண்ணா கூட அது இங்க பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். ஆரம்பிச்சிட்டியா? அஸ்வின் இது ஒண்ணும் விளையாட்டு இல்லடா. சரிடா நம்ம எல்லாம் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வை. சரிடா சரிவா உள்ள போலாம். உள்ள போய் இது என்னடா கேள்வி சொல்லு. உள்ள போய் ஏ கிரண் கலாய்க்காதடா. ஏ கிரண் வெளில வந்து ரொம்ப நேரம் ஆகுது வாங்க உள்ள போலாம். அஸ்வின் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? புரிஞ்சுதுடா. வா உள்ள போலாம். அப்பா இப்போவாது உள்ள கூட்டு போறேன்னு சொன்னியே வாடா. டே கிரண் அங்க பாடுறா. பா பொண்ணுங்கன்னா இவளுக்கு தாண்டா செம்ம கியூட்டா இருக்காளுகள. டே கிரண் கிரண் ரைட்ரா நம்மளை விட இவனுங்க மேமருந்து பாத்துட்டு இருக்கானுங்க போலயே. டே கிரண் ரோஹித் போதும்டா கண்ணாலே சாப்பிடாதீங்க. என்னடா கொழுப்பா. டேய் எதுக்குடா இப்ப கோபப்படுற? நான் உண்மையா தானே சொன்னேன். டேய் எங்களையும் உன் லிஸ்ட்ல சேர்க்காத. நாங்கெல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறவனுங்க. தயவு செஞ்சு சொல்றேன்டா அமைதியா இருடா. என்னடா நக்கலா? பின்ன என்னடா அதான் இப்ப பார்த்தனே அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் மெய் மருந்து பார்த்துட்டு இருந்தீங்களே. என்னடா? சரிடா நான் ஒண்ணுமே சொல்ல. நீங்கெல்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குறவனுங்க தான் போதுமா? நீ சொன்னாலும் சொல்லினாலும் அதுதான் உண்மை. இசை பூஜை பண்ண குங்குமத்தெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ என்ன? சரிக்கா. மீரா அதான் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படி பொறுமையா எழுந்துறீங்க. ஆனா சஞ்சனா இப்ப எழுந்துச்சாலும் எங்கடி போறது? சம கூட்டமா இருக்கே. மீரா கூட்டத்தெல்லாம் பாத்துட்டு இருந்தோன்னு வை கண்டிப்பா வெளியிலே போக முடியாது. இப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியா தானே இருக்கு இதுலயே போயிடலாம். ஆமா மீராக்கா இருக்க கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். பேசாம இப்பயே எந்திரிச்சு கிளம்பிடலாம். சரிடி. மீரா சொல்லு சைலு. விளக்க அணையாம அப்படியே சாமி கிட்ட எடுத்துட்டு போகணும். சரி சரி. இசை ஷைலு சொன்னது காதல விழுந்துச்சுல? விழுந்துச்சுக்கா. ஒழுங்கா பார்த்து பக்குவமா விளக்க தூக்கி கொண்டு போய் சாமி கிட்ட வை. சரிக்கா. என்ன மீராக்கா போலாமா? என்னடி எங்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்க? பக்கத்துலயே சிவபெருமான் பார்வதி எல்லாம் இருக்காங்கல்லக்கா அங்கெல்லாம் போகணும். இது விளக்கு எடுத்துக்கிட்டே வா. ஆமாக்கா விளக்கோட தான் போகணும். இப்ப கூட்டம் கம்மியா இருக்கும் போதே போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். இருடி. ஏன்க்கா என்னாச்சு? நான் ஒரு விஷயத்துக்காக அடிப்பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன்டி. அதை மட்டும் நான் பண்ணிட்டு வந்துட்டுமா? எது அடிப்பிரதட்சணம் பண்ண போறியா? ஆமா சைலஜா. அடியே நீ அடி மேல அடி வச்சு எப்ப இந்த கோயில சுத்தி வருது நம்ம எப்ப வீட்டுக்கு போறது? அதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரிக்கா வேண்டுதல் வேற சொல்றீங்க. நீங்களும் பூ மாதிரி சுத்தி வரீங்களா? நாங்க இங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம். சரிடி. அப்ப நீங்க 3 பேரும் போய் சிவபெருமான் பார்வதி எல்லாம் பாருங்க. நான் அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்க கூட ஜாயின் ஆயிக்கிறேன். சரி ஓகேக்கா. ஷைலு உன்னோட குத்துவிளக்கு எடுத்துட்டு போகும்போது என்னோட எடுத்துட்டு போயினா? அதெல்லாம் முடியாது. உன்னோட நீ தான் எடுத்துட்டு வரணும். ஏண்டி இது என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்க போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மீரா. நான் என்னோட மட்டும் தான் எடுத்துட்டு போவேன். சரி உன்னோடதே எடுத்துட்டு போ. நான் என்னோட வந்து எடுத்துக்கிறேன். சரி சஞ்சனா வா போலாம். ஷைலஜா சிவனோட சன்னிதானத்துக்கு போறதுக்கு முன்னாடி மகா என்ன பண்றான்னு பாத்துட்டு போலாம் என்ன? அவளை பத்தி கவலைப்படுறத மட்டும் நீ விடவே மாட்டல. அவெல்லாம் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீ மட்டும் எதுக்காக அவளையே பத்தி கவலைப்பட்டு இருக்க? ஷைலு அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கண்டிப்பா பண்ணி தாண்டி ஆகணும். அப்படி மட்டும் நான் பண்ணலன்னு வை கண்டிப்பா போய் அத்தை கிட்ட சொல்லுவா. அவங்க உடனே ஏதோ நான் தான் பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரி என்கிட்ட ஏறிட்டு வருவாங்க. ஆனா உங்க அத்தையெல்லாம் நினைச்சா எனக்கு செம்ம கடுப்பாவுதுக்கா. அதுவும் ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணு போட்டு இந்த கொடுமைப்படுத்துறமேன்னு தோணாதா? இசை இது கோவில் ரீ. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? கோவப்படாத. கோவிலுங்கிறதுனால தான் நான் கம்மியா பேசுறேன். சரி சரி கோவப்படாத. சரி வா அவளை பாத்துட்டே போகலாம். தேங்க்ஸ் டி. என்னடி இதுக்கெல்லாம் போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களா? இல்ல சைலஜா என்னோட நிலைமை என்னங்கறத நீங்க மட்டும் தான் கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபேமிலி தான் இல்ல. அட்லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கீங்களே. என்னடி ஃபேமிலியில அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்ப எங்களோட ஃபேமிலிலாம் உனக்கு ஃபேமிலியா தெரியல? சச்சா அப்படிலாம் இல்லடி. எனக்கு ராணி அம்மாவும் சரி ஜெயந்தி அம்மாவும் சரி என்னோட அம்மா மாதிரி தான். அப்புறம் எதுக்காக ஃபேமிலி இல்லங்கிற வார்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? சரிடி கோவப்படாத. இனிமே யூஸ் பண்ண மாட்டேன் போதுமா? இனிமே யூஸ் பண்ணி தான் பாரு. சரி சரி வாங்க போலாம். சரி மீரா கோவிலே ஒரே கூட்டமா இருக்கு. சீக்கிரமா முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு சரியா? சரிடி நீங்களா போங்க. மீராக்கா கோவில் ரொம்ப கூட்டமா இருக்கு, பார்த்து பத்திரமா நடனா. சரிடி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க. மீராக்கா அங்க கொஞ்சம் பாரு எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. ஐயோ என்னக்கா இது? இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி வெளியில போறது? வேற வழி இல்ல ரோஜா கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஐ திங்க் இங்கதான்க்கா இவ்வளவு கூட்டமா இருக்கு. வெளியில போயிட்டோம்னா கூட்டம் இருக்காது. ஆமா ரோஜா எல்லாருமே விளக்கெடுத்துட்டு சாமி கிட்ட வராங்களே அதனாலதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. வெளியில எல்லாம் கூட்டம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப மீராக்கா நீ ரெடியாரு, அடிச்சு மோதி பரட்டியாவது வெளியில ஓடிடலாம். சரி ஓகேடி.
நிர்மல் அதான் பூஜை முடிஞ்சிச்சுல வெளில போலாமாங்க? போலாண்டா. ரோஹித் சொல்லு விக்ரம் கிளம்பலாம். போலாண்டா. அதே கோல் சவுண்டா? அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. விக்ரம் இன்னைக்கு அது கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். டேய் விக்ரம் என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, நீங்களாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஏன்டா நீ எங்க போற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டேய் கிரண், நானும் நீங்க மட்டும் தான் அந்த பொண்ணுங்களை மேம்படுத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா விக்ரம் ரொம்ப யாரையும் பார்த்து விழுந்துட்டாரு போலயே. டேய் ஏன்டா? டேய் நீயும் பாத்துட்டு தானடா இருக்க. இந்த கோயில்ல அவருக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? டேய் அவருக்கு ஏதாவது வேலை இருந்து போகுது, நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா. காதுல வாங்கினாரும் வை, அவ்வளவுதான். சரிடாப்பா, நான் எதுவுமே பேசல. இப்ப நான் என்ன கேட்டேன், இந்த கொந்தளிக்கிறான்னு தெரியல. கரெக்டா தானே கொஸ்டின் கேட்டோம். அவருக்கு என்ன இந்த கோயில முக்கியமான வேலை இருக்க போகுது? சரிடா, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி விக்ரம், ஆனா அம்மா கேட்ட என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளிங்கடா, வந்துடுறேன். இன்னைக்கு கண்டிப்பா அந்த கொலுசு யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். என்னடா சமாளிச்சிருவல? ஓகேடா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிடா. டே நிர்மல், என்னடா இங்க என்ன அவனுக்கு முக்கியமான வேலை இருக்க போகுது? தெரியலடா, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சரிடா, இப்ப எப்படி அவனை விட்டுட்டு தனியா போறது? அதாண்டா எனக்கு ஒண்ணும் புரியல. ஏயா நிர்மலே, கிரணு, சொல்லுங்க பாட்டி. ஏயா இங்க கொஞ்சம் வாயா. அந்த வர பாட்டி. ஏயா கிரணையும் கூட்டிட்டு வா. சரி பாட்டி. டே கிரண் வா. போலாம் மச்சான். டே அப்ப நானு நீ ரோஹித் கூட இருடா, நான் வந்துடுறேன். சரிடா. டே அஸ்வின் வா, வெளில போலாம். என்னடா நம்ம மட்டுமா? ஆமாண்டா, அங்க பாரு எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கூட்டம் எல்லாம் இங்கதான் வருவாங்க. சோ அதான் வெளில போய் நிக்கலாமா? ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட் தான், வா வெளில போலாம். டே ரோஹித், என்னடா இது கோயில் ஃபுல்லா கூட்டமா இருக்கு, ஆனா இந்த இடம் மட்டும் எம்டியா இருக்கு. எல்லாரும் உள்ள தானடா சாமி கும்பிட்டு இருக்காங்க, இனி யாரும் கோயில் சுத்த வரல, அதனாலதான். ஓ பாருடா, ஏஞ்சலை தேடி தான் நம்ம போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏஞ்சலே நம்மள தேடி வந்துட்டாளா? சிவனா? சிவன் கோவில் வாசல்ல வச்சே குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தான். இப்ப கோவில் உள்ளே வந்துட்டானா? ஒருவேளை ஃபாலோ இது பண்ணிட்டு வந்திருப்பானோ? இவ பேர் என்னமோ சொன்னாலே, என்ன சொன்னா? ரோஜா. ரோஜா 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 ரோஜா. ஆரம்பிச்சிட்டியாடா? என்னடா என்னைக்கெல்லாம் ரோஹித் இவ்வளவு அமைதியா இருக்கானே நினைச்சிட்டு இருந்தேன். ஏண்டா அஸ்வின், இது கோவில். எப்பா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. நான் இனிமே எதுவுமே பேச மாட்டேன்டா, நான் என் வாயை முடிக்கிறேன். அத முதல்ல பண்ணு. ஆனா அந்த ரோஜா என் கல்ல அடிக்கடி படுதுடா. டேய் இன்னைக்கு தானே ஊருக்கே வந்திருக்க. ஐயோ, இவனை பார்த்துட்டு மீராக்கா விட்டுட்டுமே. மீராக்கா! ரைட்டா, என்னை வாய மூடுன்னு நீ மொத்தமா முடிச்சிட்டடா. டேய். டேயா? ஆமாண்டா பொறுக்கி. எது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன இப்படி பிடிச்சிருப்ப? பொறுக்கி, நீ எல்லாம் கோயிலுக்கு எதுக்குடா வர? சாமி கும்பிடறதுக்கு தான் வந்தியா, இல்ல போற வர பொண்ணுங்களை எல்லாம் இடிச்சு இப்படி புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? அதானே, நீ எல்லாம் எங்க சாமி கும்பிட வந்திருப்ப? அதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கே, நீ ஒரு பக்கா பொறுக்கின்னு. பா என்ன கிளிக்கிறா? எந்த ஒரு கல்டாவா? டேய் பொறுக்கி, உன்னதானே இவ்வளவு கேவலமா திட்டுறேன், அறிவில்ல, விடுறா என்ன? டேய் உன்கிட்ட தான் சொல்றேன், விடுறா என்ன? என்னடி? டியா? ஆமாடி. டேய் பொறுமுக பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன கீழே பிடிச்சு தள்ளனது இல்லாம டீ போட்டு கூப்பிடுவ? ஏய் ஓவரா சவுண்ட் விடாத. நீ என்ன எனக்கு மரியாதை கொடுத்த? வாடா போடா தானே கூப்பிடுற, அப்ப நானும் வாடி போடி தான் கூப்பிடுவேன். பொறுக்கி, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் முன்னாடி என்ன வாடி போடின்னு சொல்றேன்னு சொல்றியா? ஆமாடி, அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கடி. டேய் இன்னொரு தடவை என்ன டீ போட்டு கூப்பிட்டேன்னு வை, வாயை பிடிச்சு கிழிச்சிருவேன். என்ன யாருன்னு நினைச்ச? என்ன உன்ன மாதிரி பசங்களை பார்த்ததும் பயந்துட்டு போற பொண்ணு நினைச்சியா? நான் மீரா, எந்த கொம்பனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். அதேதான் நானும் சொல்றேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு யார்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதோ அதுதான் நானும் திருப்பி கொடுப்பேன். புரிஞ்சுதா? உன்ன என்ன பண்ணிடுவ? முதல்ல உளுந்த இடத்த விட்டு உன்னால எழுந்திருக்க முடியுதான்னு பாரு. பொறுக்கி ராஸ்கல், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. அதையும் பாக்கலாம். அம்மா இடுப்பே உடைச்சிட்டான். மீராக்கா! ரோஜா, எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குதுடி. ஐயோ சார்! அடே, அவனை எதுக்கு சார்னு கூப்பிடுற? அவனை பொறுக்கின்னு கூப்பிடு, அந்த பேர் தான் அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். என்னடா இது, கீழே விழுந்ததுக்கு அப்புறமா வாய் மட்டும் ஓயவே மாட்டேங்குது. அதெல்லாம் இவ கூடவே பிறந்தது, திமிரு பிடிச்சவ. போடா கருவப்பையிலே. என்னடி சொன்ன? கருவாப்பையலா? ஆமாண்டா கருவப்பையிலே. ஏய், ஒழுங்கா உன் லிமிட்ல இருந்து பேசினா உனக்கு நல்லது. ஓவரா பேசினேன்னு வை. என்னடா என்ன பண்ணிடுவ? இது என்னோட ஊரு. ஊரா? என்ன உன் பேர்ல பட்டாயம் போட்டு வச்சிருக்கியா? பொறுக்கி ராஸ்கல், உன்ன மாதிரி அல்ல நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. நான் கூட உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு பொண்ணு.
டேய் முதல்ல நீ பொண்ணுங்கள்ட்ட ஒழுங்கா நடந்துக்கோ, அதுக்கப்புறமா எனக்கு லெசன் எடுக்கலாம். சரி உங்ககிட்ட எல்லாம் மனுஷால் பேச முடியுமா? டே அஸ்வின் வாடா போலாம். டேய் அவ விழுந்து கிடக்குறா, நீ பாட்டுக்கு வாடா போலாங்கிற. கிடக்கட்டும்டா, இவ வாய்க்கலாம் இங்க இல்ல. ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட சொன்னா கூட தாராளமா தூக்கி போடுவேன். போடுவேடா போடுவேன். நல்ல ஆள் இருக்க இலக்கரத்துல கிணத்துல என்ன ஒரு மலையில இருந்து கீழே தூக்கி போட சொன்னா கூட போடுவேன். ஆமாடி, உன்னை எல்லாம் தூக்கி போட சொன்னா கண்டிப்பா தூக்கி போடுவேன். பொறுக்கி உனக்கு எவ்வளவு திமிரு? உன்னை விட கம்மிதான். டேய் அப்பப்பா காத வலிக்குது. அஸ்வின் வாடா கிளம்பலாம். சார் சார் என்னம்மா? சார் எங்க மீராக்காவை தூக்கி விட்டுட்டு போங்க. எது இவளையா? ஆமா சார். ஏ ரோஜா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்கா கொஞ்ச நேரம் வாயை மூடு. சார் நீங்க தூக்கி விடுங்க. என் மேல மட்டும் கை வச்சா கைய உடைச்சிருவ சொல்லிட்டேன். ஹேய் முதல்ல உன்னை யாரடி தூக்கி வரேன்னு சொன்னது? உன்னால முடிஞ்சா எழுந்துச்சு போடி, இல்லையா எந்த ஆளையா உளுந்து கடை. இவ பெரிய எலிசபெத் ராணி, இவளை தூக்கி விடணுமா? டே அஸ்வின் வாடா போலாம். சரிடா வாடா போலாம். பாய் ரோஜா. இவன் ஒருத்தன். சார் சார் மீராக்கா ஏதோ தெரியாம பேசுறாங்க, அவங்கள சேர்த்து தூக்கி மட்டும் விட்டுட்டு போங்க சார். அம்மாடி உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க. இந்த மாதிரி வாயாரி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. ஆமாமா என் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது, இவனை மாதிரி பொறுக்கி கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஏய் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை பொறுக்கி பொறுக்கி நண்பை. என்னடா அவனா மிரட்டிக்கிட்டே இருக்க, என்ன பண்ணுவ நீ? பொறுக்கினா எப்படி இருப்பான்னு காட்ட வேண்டியதா இருக்கும். என்னது இந்த சைடு தானே சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா இப்ப கேட்கல. ஒருவேளை எங்கேயாவது போயிருப்பாளோ? ச்சே இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சா? ஆனா இந்த கொலுசு சத்தம் நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த கொலுசு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவளோட ப்ராப்பர்ட்டியா அவகிட்டே கொடுத்தாகணும். விக்ரம் இன்னைக்கு கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். அவ கண்டிப்பா இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். சிவபெருமானே எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அதே போல என் மாமாவும் நல்லா இருக்கணும், என் மாமா வீட்டுல உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். எனக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஆனா என் மேல பாசமா இருக்க என் மாமாவுக்கு எல்லாமே கிடைக்கணும். அவர் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும். உங்ககிட்ட எப்போதுமே நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், என் மாமா நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவருக்கு வர கஷ்டம் எல்லாமே எனக்கு மட்டுமே வந்து சேரணும். எனக்குன்னு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் என் மாமா குடும்பத்துக்கு கிடைக்கணும். இங்க பாருப்பா, நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், கண்டிப்பா இதெல்லாம் நீ நிறைவேற்றி தான் ஆகணும். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ எனக்காக பண்ணுவேன்னு. இந்த சைடு தான் லாஸ்டா கோல் சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா கண்டிப்பா நான் சொன்ன எல்லாத்தையுமே நிறைவேற்றிடணும். என்ன ஷைலஜா? வெப்பங்குளத்து கிளியே என் வயச உடச்ச உளியே, வெப்பங்குளத்து கிளியே. சாரி சார், நான் தெரியாம என் ஃப்ரெண்டு நினைச்சுதான். சாரி. என் வயச உடச்ச உளியே. என்னை மன்னிச்சிருங்க, ஆனா குங்குமத்தை மட்டும் அழைச்சிடாதீங்க, சாமி குங்குமம். விக்ரம் 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 டேய் வாடா. சின்னடா பேயறிஞ்ச மாதிரி நின்று இருக்கா? இல்லடா ஒன்றும் இல்லை. ஹரி ஓகே? ஷியாடா ஐம் ஓகே. ஷியாருவ சிவலை பார்த்தோன்னே எனக்கே இப்படி ஃபீல் ஆகுது. அண்ணன் அந்த கொலுசு சவுண்டு. வெயிட் 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 சிவன் நடக்கும்போது அதே கொலுசு சவுண்டு தானே கேட்டுச்சு. ஒருவேளை நம்ம தேடுற அவ இவ தானா? டேய் ஷெட் முதல்ல அந்த கொலுசு சவுண்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா நான் எதுக்காக இவ்வளோ பார்த்து இப்படி மேமருந்துன்னு தெரியல. விக்ரம் சொல்றா, என்னடா என்ன நினைப்புல இருக்க? ஷேண்டா நானும் ஒன்னு 2-3 தடவை கூப்பிட்டுட்டேன், ஆனா நீ காதுலயே வாங்காதவன் நின்றுட்டு இருக்க. ஆமா நெத்தில என்ன குங்குமம்? அது வந்து இதோ இங்க சாமி கும்பிட்டு வந்தேன், அப்பதான் வச்சது. பாரா நீயே வச்சுக்கிட்டியா? உனக்கு தான் இந்த மாதிரி 90 குங்குமம்லாம் பூசுறதே பிடிக்காதே, அப்புறம் எப்படிரா? இப்ப எனக்கு பிடிச்சிருக்குடா. இது குங்குமத்தை சொன்னேன்.